இன்னும் யோசித்தா விஷயம் புரியலை. உள்ளே போனால் இந்த அம்மாவை பிடிச்சி கட்டி போட்டிருக்கு. அம்மா இல்லை, ஒரு சிஸ்டர், ஒரு 18 வயசு பிள்ளை. நான் எங்கே போனாலும் ஜெபம் என்னை கொண்டு தான் போவேன், ஜெபம் என்னையை கொண்டு தான் போவேன். லிசன் டு மீ. அங்கே அந்த பொண்ணு பைத்தியம், கட்டி போட்டிருக்காங்க. அவள் பேசுனா கெட்ட வார்த்தை தான் பேசுவாள், வேறு ஒன்றும் பேச மாட்டான். சொந்த அண்ணங்காரன்ட்டையும் அப்படி தான் பேசுவாள், தம்பி கட்டியும் அப்படி தான் பேசுவாள். வந்து சயனிச்சிட்டு போன்னு சொல்லுவாள். அதான் அவளுக்கு பாயிண்ட். பெத்த அப்பனை பார்த்தாலும் வந்து மேய்ஞ்சிட்டு போன்னு சொல்லுவாள், இல்லைன்னா கெட்ட வார்த்தை பேசிடுவாள். இப்படிப்பட்ட ஒரு சாத்தான்கிட்ட ஆண்டவர் தந்திரமாக எங்களை கொண்டு விட்டார். நாங்கள் போனதும் அந்த பேய்க்கு தெரிஞ்சிருக்கு சில விஷயங்கள். அந்த பொண்ணு சொல்லுது, மாமா எப்படி இருக்கீங்க மாமா, எத்தனை காலமாக தேடிட்டு இருந்தேன், நான் பார்த்ததே இப்போ. ஆனால் அவள் என்ன எத்தனை காலமாக தேடிட்டுருங்க. என் மாமாவை போல் இருக்கிறீங்க நீங்கள், மாமாவை போல் இருக்கு. இன்னும் உடம்பெல்லாம் அவர் நெளிச்சு சினிமா நடிகை மாதிரி ஒரு ஆக்ஷன்லாம் போட்டால் எல்லா ஊழியக்காரனும் கரைஞ்சி போயிடுவான். நான் இயேசுவின் ரத்தத்தை எடுத்தேன். சரி மாமா தந்தா நீ இது குடிப்பியா? மாமா விஷத்தை தந்தாலும் குடிப்பேன். அப்போ இந்த விஷத்தை கொஞ்சம் குடித்தா அடுத்து மடக்கு மடக்குன்னு குடித்தா இன்னும் மாமா தந்தா இன்னும் குடிப்பேன். ஒரு பாட்டில் எண்ணெய் உள்ளே விட்டேன், ஆனால் சின்ன பாட்டில் தான் கொண்டு போவேன். மொத்தம் குடித்தா அன்னைக்கே சுஸ்தமாயிட்டா. பைத்தியம், முழு பைத்தியம். அவங்க செய்யாத மந்திரவாதம் இல்லை, தேடாத ஊழியங்கள் இல்லை. ஆகவே இயேசுவின் ரத்தத்திற்கு பவர் உண்டு. எவ்வளவு கை தட்ட முடியுமா தட்டுங்க, அது நின்று வேலை செய்யும். எவ்வளவுக்கு எவ்வளவு அதை பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மைகள் வந்து சேரும். இந்த எண்ணெய் ஜபம் என்னால் எப்படி ஆரம்பிச்சோன்னா, எனக்கு விஷயம் தெரியாத காலம், ஊழியத்தில் என்ட்ரி ஆன நேரம், பைபிளில் பேப்பரில் பொதிஞ்சு நடப்பேன். என்ன ஊழியக்காரன் யாரும் சொல்லக்கூடாது. பைபிளே வெளியே தெரியாமல் தினத்தந்தி பேப்பரில் பொதிஞ்சு கக்கத்தில் இடுக்கிட்டு போவேன். அப்படி இருக்கும்போது தான் ஒரு குழந்தைய செத்து நடுராத்திரி 12 மணிக்கு கொண்டு வந்தாங்க. 12 மணிக்கு கொண்டு வந்தாங்க. அந்த ஜெபம் பண்ணும்போது குழந்தை செத்து போச்சுன்னு நல்லா தெரிஞ்சாச்சு. நான் நினைக்கிறேன், ஆண்டவரே இது ஏன் இப்போ இங்கே கொண்டு வந்தீங்க, டெட் பாடி எங்கேயா கொண்டு வந்தீங்கன்னு. நீ எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணு. அவரை சத்தம், எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணு, அப்பொழுது பிழைப்பான். உடனே பாட்டில் எண்ணெய் எடுத்து ஜெபம் பண்ணி செத்த குழந்தைக்கு உடம்பெல்லாம் எண்ணெய் எல்லாம் தடவி கை கால் சொடுக்கெல்லாம் விட்டு பார்த்தோம். ஏன்னா தூங்கி கிடக்குந்தான் எலும்பட்டுமேனு எழுதிட்டு, விரல் விட்டால் எல்லாம் எலும்புவாங்கல்ல, கால் விரலை பிடிச்சி இழுத்தா எல்லாம் பார்த்தான், ஒன்றும் இல்லை, எல்லாம் சோரி முடிஞ்சுது. அப்போ ஜெபம் பண்ணி தாய்க்கு பாவம், தகப்பனுடைய பாவத்தை எல்லாம் வழிவிட்டார். எல்லாம் அறிக்கிவிட்டு அதெல்லாம் அழித்து முடிச்சுட்டு இதோ ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பாட்டில் எண்ணெய் எடுத்து தொப்பல் குழியில் ஒரு அழுத்து நின்னார். அந்நேரம் அவன் பிழைப்பான் என்றார். அவர் சொன்னார், நான் செஞ்சேன், உண்மையிலே அந்நேரம் பிழைத்தான். அல்லேலூயா. அன்னையிலிருந்து தான் எண்ணெய் அபிஷேக ஊழியத்தை நம்ம பண்ணுறோம். யாருக்கான்னு ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுத்துருவோம். அதே நேரம் ஜெபம் பண்ண மாட்டான். எண்ணெய் கொண்டு போ, எண்ணெய் தலையில் பூசு, உடம்புல பூசு, அது வேலை செய்யும் சொல்லி அனுப்புவோம். ஒரு முறை ஒரு அந்தி கிறிஸ்து ஊழியக்காரன் ஒரு பாட்டில் எண்ணெய் இங்கே வச்சுருந்தோம். இதில் இருந்தது இப்படி ஒரு பாட்டில் எண்ணெய். அந்த அந்தி கிறிஸ்து ஊழியங்களுக்கு பயந்து தான் எண்ணெய் தூக்கி இப்போ இங்கே வச்சுருவேன். ஒரு பாட்டில் எண்ணெய் வச்சுருந்தேன். ஒரு ஊழியக்காரன் எனக்கு ஃபோன் பண்ணுறான். பண்ணிவிட்டு, நீ என்ன பாராசிட்டமல் எண்ணெய் விற்பனை செய்கிறேன்னு, பாராசிட்டமல் எண்ணெயை சேல்ஸாக பண்ணுற, ஏன்னா எண்ணெய் இங்கே இருந்ததுனால எண்ணெயை பற்றியே அவனுக்கு தெரியல. பின்ன என் தேவனை குறித்து அவனுக்கு என்ன தெரிய போகுது? உற்சாகமாக கையை தட்டுங்க. நிறைய ஊழியக்காரர்கள் அந்தி கிறிஸ்துவ பின்னாடி தான் போயிட்டுருக்காங்க. திருநெல்வேலியில் ஒரு பாஸ்டர் பொண்டாட்டி என்னை ஃபோன் பண்ணுறாரு, இதெல்லாம் முடிக்க போகிறேன், கவலைப்படாதீங்க. ஃபோன் பண்ணுறாங்க, என் புருஷன் சாகிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஓ, புருஷன் என்ன செய்கிறாரு? அது ஊழியம் செய்கிறாரு. சபை வச்சுருக்காரு, அவன் சபை வச்சு, அவன் சாகணும், ஜெபம் பண்ணுங்க. பிற புத்திமதியெல்லாம் சொல்லி சில காரியங்களை சொல்லும்போது அந்த அம்மா ஒன்று சொல்லுச்சு, ஒரு நாளைக்கு அவன் சாராயம் குடிச்சிட்டு
இவளுக்கு கர்ப்ப பாத்திரத்தில் காலால் வச்சு மிதித்து 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 கர்ப்ப பாத்திரம் சிதைஞ்சு ரத்த வெள்ளத்தில் அந்த பொண்ணு கிடக்கிறா. விட்டுட்டே ஓடி போயிட்டான். அவன் எல்லாம் ஒரு ஊழியக்காரன். பிறகு நாகர்கோவிலுக்கு ஃபோன் போட்டு அப்பங்காரம் போய் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்து உயிரை காப்பாற்றின ஊழியக்காரர்கள் பாருங்கள் எப்படி இருக்காங்க. அதான் அந்த கிறிஸ்து. அவன் சபை பூட்டப்படும் என்று தீர்க்க தரிசனம் வருஷன். கடைசியில் அந்த சபையில் அவன் பிரசங்கம் பண்ணாதபடிக்கு ஒட்டுமொத்த மக்கள் எழும்பி கதவை பூட்டி போட்டாங்க. தீர்க்க தரிசனம் உரைத்தால் அது நிறைவேறாமல் திரும்பாது. அல்லேலூயா. இனி ஒரே ஒரு வேத வசனத்தை, ஒத்த வசனத்தை சொல்லுங்க. எந்த வசனமாக இருந்தாலும் அதை முடிச்சுட்டு எழுமி நிற்க போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். ஒரே ஒரு வசனம், லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். ஒரே வசனம் சொன்னால் 3 வசனம் சொல்கிறீங்க. சரி பரவாயில்ல, 3 வசனம் சேர்த்தே பண்ணுவோம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்தேன், உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களுடன் என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். திரும்ப சொல்லுங்க. போன வருஷத்தில் பழைய தானியத்தை காப்பிட்டு புதிய காரியத்திற்கு இடமுண்டாகும்படி பழையது விலக்குவீர்களாக. நீ கொஞ்சம் வாசி. லேவியராகமம் முடிவு நேரத்துக்கு கேட்ட வசனம் தான் கொடுத்தீங்க. 26, 9, 10, 11 3 வசனம் சத்தமாக வாசி. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் அருமையாக ஒரு ஆசீர்வாதமான வேத வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பழைய தானியத்தை நம்ம இதுவரைக்கும் தின்னுட்டு வந்தோம், இனி புதிய தானியங்கள் வரப்போகுது, புதிய ஆசீர்வாதங்கள் வருது. பழையது ஒளிந்து போகும், புதியது கடந்து வரும். ஏசாயா 43:19 இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றியிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் உங்களை பழுகி பெருகும்படி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ நமக்கு புதிய வருமானம் வரலைன்னா பழசை தான் தின்னுட்டு இருக்கணும். அரிசி வாங்க காசு இல்லைன்னா பழைய கஞ்சியை தான் நம்ம சாப்பிடணும், இல்லையா? அப்போ விதவிதமாய் சாப்பிடுவதற்கு, விதவிதமாய் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வதற்கு பழையது ஒளிந்து போய் புதியது கடந்து வரும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். அவர் உங்களை எந்நாளும் காத்து நடத்துவார். கைத்தட்டி அப்படி எழுமி நிற்பான். எல்லாரும் எழுமி நிற்பான். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தீய சக்திகள், இந்த பிள்ளைகளை வழிதப்பி போகச் செய்கிற அந்தி கிறிஸ்தனுடைய கிரியைகள், விக்கிரகத்தினுடைய ஆவிகள், சாபத்தினுடைய ஆவிகள், பாவத்தினுடைய ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிடித்து கட்டுகிறேன். இவர்களுக்கு சுகமும் சமாதானம் சந்தோஷமும் என்னாலும் பெருகட்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இவர்களுக்கு கொடுங்க. வியாதியஸ்தர்கள் சுஸ்தமாகட்டும். அதிசய தேவன், அதிசய தேவன் அற்புதம் செய்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதிகாலை பொழுதில் அதிசயம் செய்திருப்பேன். அதிகாலை பொழுதில்
நான் இருப்பேன். நான் உனக்கு அதிசயம் செய்திருப்பேன். ஆமென். உங்களுக்கெல்லாம் அதிசயம் செய்திருக்கிறார் ஆண்டவர். உங்களுக்கு சுகமும் சமாதானம் சந்தோஷமும் உண்டாகட்டும். அற்புத தேவன் ஆச்சரியமான விடுதலையும் அதிசயங்களையும் அவர் செய்திடுவார். ஆமென். ஒரு அறிவிப்பு, இங்கே சாப்பாடு இங்கே இல்லை, ஹோட்டல் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. விருப்பம் உள்ளவங்க கடந்து போய் சாப்பிட்டுட்டு செல்லலாம். வாகன வசதி வேண்டும்னா கூப்பிட்டா போதும், வாகனங்கள் வந்து நிற்கும். உற்சாகமாக கையை தட்டி, இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். ஹல்லேலூயா.